ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே முதலாயிரம், அதிலே பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, மூன்றாம் திருமொழி முழுவதுமே 10 பாசுரங்கள் அம்புலியை அழைக்கிறார். அதாவது சந்திரனை கண்ணன் அழைப்பதாக பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார். அதிலே இரண்டாவது பாசுரம் நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம். என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளாலே காட்டி காட்டி அழைக்கின்றான். என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளாலே காட்டி காட்டி அழைக்கின்றான். அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதிய அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மண்ணில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. மாமதி மகிழ்ந்தோடிவா. இப்படி இவள் சொல்கிறாள். யசோதியானவள், இந்த கண்ணன் யார் தெரியுமா? எனக்கு சிறிய குழந்தை, நான் தவமிருந்து பெற்ற குழந்தை இவன். அவன் எனக்கு ஓர் இன்னமுது, அமிர்தத்துக்கும் மேலானவன் அவன். அவன் என்ன செய்கிறான் உன்னை பார்த்து? தன்னுடைய சிறு கைகளினாலே வா வா என்று அழைக்கிறான். ஏ அம்புலி, சந்திரா, வா என்று அழைக்கிறான். என் குழந்தை காட்டி காட்டி அழைக்கின்றான். உனக்கு என் கண்ணனோடு விளையாட ஆசை இல்லையா? அஞ்சனா வண்ணனோடு ஆடலாட உறுதியேல். மை போன்ற வண்ணத்தோடு இருக்கிறான் என் குழந்தை. இவ்வளவு அழகாக இருக்கிறானே, இந்த குழந்தை எப்படியெல்லாம் சேற்றிதங்கள் செய்கிறான். இவனோடு ஆடலாட விளையாடுவதற்கு உனக்கு ஆசை இல்லையா? ஆசை இருந்தால் மஞ்சள் மறையாதே. ஏன் மேகத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறாய்? நேரடியாக வா, மகிழ்ந்து ஓடிவா. கண்ணனோடு விளையாடுவதற்காக ஆகா, நம்மையும் இவர் அழைத்தாரே என்று சந்தோஷப்பட்டவனாய் ஓடி வருவாயாக என்று அழைக்கிறார். அந்த பாவனையிலேயே, யசோதா அழைக்கிற பாவனையிலேயே பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். என்ன அற்புதமான பாசுரம்! வாருங்கள், முழுமையான 3ஆம் திருமொழி 4ஆம் திருமொழி அடுத்த வீடியோவிலே சேவிக்கலாம்.